அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஜனவரி 20ஆம் தேதி. அமெரிக்க இயற்பியல் அறிஞர் டேவிட் மோரிஸ்லி ஐசோடோப் ஹீலியம் 3n சூப்பர் ஃப்ளூயிடிட்டி குறித்து கண்டறிந்த நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் அறிஞரான டேவிட் மோரிஸ்லி பிறந்த தினம் என்று. நியூயார்க் நகருக்கு வெளியே சிறு புறநகர் பகுதியான ராய் என்ற ஊரில் பிறந்தவர். அதே ஊரில் ஆரம்ப கல்வி கற்றார். தந்தை மின் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். குழந்தையாக இருந்த பொழுது வயல்களிலும் கடற்கரை பகுதிகளிலும் காணப்படும் உயிரினங்களை மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருப்பார். ஜனவரி 20ஆம் தேதி திங்கட்கிழமை. சிறுவயதில் ரயில்கள் மேல் அலாதி பிரியம் கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த அமெரிக்க ரயில்வே அட்டவணையும் சேகரித்து ஒரு இளம் ரயில் பிரயாண நிபுணராக மாறிவிட்டார். வானியல் ஆராய்ச்சிகளிலும் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். சொந்தமாக வானிலை அறிக்கை பதிவேட்டையும் பராமரித்து வந்தார். இன்னைக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்களா இண்டிவிஜுவலாக வெதர்மேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவரும் ஒரு மாதிரி பழைய காலத்தில் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே இந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருக்கார். சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் எழுதிய தி மிஸ்டீரியஸ் யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தை படித்தார். அதுதான் இயற்பியலில் இவருக்குள் இருந்த ஆர்வத்தை தூண்டிவிட்டது. 1952 அமெரிக்க இராணுவத்தில் 22 மாதங்கள் பணிபுரிந்தார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இயற்பியல் ஆய்வுகளில் இறங்கினார். ஒரு பேராசிரியருடன் இணைந்து காக்கி ராஃப்ட் மற்றும் வால்டன் ஆக்சிலரேட்டருக்கான அயனியாக்க பாதை கட்டுப்பாடு சர்க்யூட் அமைப்பதுதான் இவரது முதல் ஆய்வு. கனெக்டிகட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சார்லஸ் ரெனால்டு உடன் சூப்பர் ஃப்ளூயிடு திரவ ஹீலியம் குறித்து ஆய்வு நடத்தி வந்தார். ஏல் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் டாக்டர் பட்டம் பெற்றார். நியூயார்க்கில் உள்ள கார்னல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். திரவ ஹீலியம் குறித்து ஆய்வில் ஈடுபட்டார். தன் சகா ரிச்சர்டு சன்னுடன் இணைந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட சோதனை கூடத்தில் தங்களது ஆய்வுகளுக்காக குளிர்விக்கும் ஒரு விசேஷ சாதனத்தையும் வடிவமைத்தார். எதேச்சையாக 1972 ஹீலியம் 3 சூப்பர் ஃப்ளூயிடிட்டி இருப்பதை கண்டுபிடித்தார்.